கமலா தியேட்டரில் காக்காங்கிற படம் பார்த்தோம். காக்கான்னா காக்கா பிடிக்கிறது. இந்த படத்தில் வந்து எப்படி காதலர்கள் காதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. தேனி பரமன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் இயக்குனர் ஆகியிருக்காரு. அவரே காமெடி வேடத்துலையும் பண்ணியிருக்காரு. அதாவது காதல்ங்கிறது மனசில் பூக்கிற ஒரு விஷயம். ஏற்கனவே ஒருத்தர் நிறைய பெண்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் அந்த கல்யாணம் நின்று போகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இனிக்கோ பிரபாகர் வாழ்க்கை கொடுக்குறாரு. அதேமாதிரி சென்றாயன், அதாவது அழகு இல்லை, படிப்பு இல்லை, வேலை இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் முயற்சி பண்ணி காதலில் வெற்றி பெறுறாரு. இதான் கதை. அதாவது காமெடி பாணியில் கதை சொல்ல முயற்சித்திருக்கிறாரு தேனி பிரமன். கொஞ்சம் பட்ஜெட் படம், ஆனால் முனிஷ்காந்தும் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நிறைய காமெடி நடிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதேமாதிரி அப்புக்குட்டியும் காமெடி வேஷம் பண்ணியிருக்காரு. படம் பார்க்கலாம். அதாவது ஆபாசம் இல்லாமல் காதலர்களை வயப்படுத்துகிற படம். அதாவது காதல் பண்ணுறவங்களும் சரி, காதல் பண்ண போகிறவங்களும் சரி, காதலிச்சவங்களும் சரி படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா போர் அடிக்காமல் போகுது. படத்தை தியேட்டரில் பாருங்கள். காக்கா படம் பார்த்தது வெரி சூப்பர். நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. பட் நல்ல விஷயங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதில் மரணட்டா என்ன விஷயம் அப்படின்றது ஃபுல்லாக மனசு விட்டு நல்லா சிரிச்சிருக்கோம். அவ்வளோதான். சூப்பர் படம். கூல் சீரியஸ்னா கூலாக நீட்டாக நகைச்சுவை பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். சாங்ஸ் வெரி சூப்பர். இல்லை, கதையும் இருக்குது, காமெடியும் இருக்குது, பட் லவ் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்குறாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். சூப்பர் படம் சூப்பராக இருக்குது சார். ஃபேமிலியோட பார்க்கலாம். காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. பாட்டு 2 பாட்டு நல்லா இருக்குது. வணக்கம், நான் திரைப்பட இயக்குனர் எஸ்கே உதயன் பேசுகிறேன். காக்கா படம் மிக சிறப்பு. படம் பார்ப்பதற்கு மிக அருமையாக இருக்குது, நகைச்சுவையாக இருக்குது. இது நீண்ட நாளைக்கு அப்புறம் திரையுலகத்தில், சினிமா உலகத்தில் ஒரு நகைச்சுவை விருந்துன்னு சொல்லலாம். இந்த கமலா தேட்டரில் அன்றைக்கி பார்க்கும்போது என்னுடைய டீம் ஃபுல்லாக பார்த்தோம். நான் கங்கை கொண்டான ஒரு படத்தை இயக்கியிருக்கிறேன். என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், என்னுடைய டீம்லாம் பார்த்துட்டு அனைவருமே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே படம் போர் கிடையாது. இது வெற்றிகரமான படம், ரொம்ப அற்புதமாக இருக்குது, நல்லா ஓடக்கூடிய படம். இது இளைஞர்களுக்கு பிடிக்கும், குழந்தைகளுக்கு பிடிக்கும், பெரியவர்களுக்கு பிடிக்கும். இந்த படம் ரொம்ப சுறுசுறுப்பாக, அதாவது அதில் நகைச்சுவை இருக்குது, காதல் இருக்குது, அதில் எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்தாக இருக்கட்டும், அப்புக்குட்டியாக இருக்கட்டும், இயக்குனரே கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அதில் அறிமுக கதாநாயகி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கதாநாயகன் நல்லா பண்ணியிருக்கிறாரு. சாங்கன இசையும் நல்லா அமைச்சிருக்காங்க. கேமரா ஒளிப்பதிவு நல்லா இருக்குது. இயக்குனருக்கு வந்து இப்போ தயாரிப்பாளர் நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. படம் மிக மிக சூப்பர், வெற்றிகரமான படம். அனைவருக்கும் வணக்கம். காக்கா படத்துக்கு வந்தேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் வந்தேன். அந்த படத்துக்கு ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நான் வேந்துட்டேன். உண்மையாலுமே படம் பார்த்து எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம சரி புது டீமு காக்கானும் போது நம்ம ஏதோ ஒரு செட்டப்பில் தான் வந்தேன் நான். ஏன்னா படம் சூப்பராக இருக்குது. ஆச்சரியப்படுத்திடுச்சு இந்த படம் எனக்கு. எப்படின்னா ஒரு சுந்தர் சி சார் படம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது படம். நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அதனால தான் சந்தோஷமாக நான் வந்து நான் சொல்கிறேன் இந்த படம் நல்லா இருக்குன்னு. ஸோ மியூசிக் மிகப்பெரிய பலமாக இருக்குது இந்த படத்துக்கு. ஒரு பெரிய ஸ்டாருக்கு போடுவாங்கள்ல மியூசிக், ஒரு சிவகார்த்திகேயன். ஸோ அந்த ரேஞ்சில் மியூசிக் பண்ணியிருக்காங்க. 2 டூயட் இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. நடித்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங் விஷுவலைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எப்பயுமே சொல்லுவாங்க சின்ன படம் பெரிய படம், அதெல்லாம் இல்லை. படம் அவ்வளோதான். எது நம்மளை என்டர்டைன் பண்ணுது, நம்மளை எது ஆச்சரியப்படுத்துது, நம்மளை எது வியக்க வைக்குது, நம்மளை எது ஒரு படம் வந்து போர் அடிக்காமல் போகணும், அது இந்த படத்தில் இருக்குங்க. நிச்சயமாக ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கணும். ஸோ தயவுசெய்து வந்து பாருங்கள், நல்லா இருக்குது படம். தேங்க்யூ. இந்த படம் வந்து ஃபேமிலியாக தான் வந்தோம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. இனிமேட்டு நான் ரெக்கமெண்ட் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ பண்ணுவேன், கெஸ்ட்டோ பண்ணுவேன். படம் வேறு லெவல், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு காமெடி. யோகி சார், வடிவேல் சார் நடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. காக்கா வேறு லெவல், போரிங்கே இல்லை. ஃபர்ஸ்ட் ஷோவே ஃபுல்லாக இருக்குது. தேட்டரே ஃபுல்லாக இருக்குது. க்ரௌடை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். படம் சூப்பர், வெற்றி பெற வாழ்த்துக்கள். படம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். கூல் சுரேஷ் காமெடியிலேருந்து எல்லா காமெடி ஆக்டர்ஸும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க.
ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர். காக்கா படம் பார்த்துட்டேன். 2ஆம் தேதி, அதாவது இந்த வருஷத்தில் முதல்ல இந்த படம் தான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பயங்கரமாக காமெடியாக இருக்குது. சென்ட்ராயன் சார் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காரு. கூல் சுரேஷ் அண்ணா வர சீன்லாம் பயங்கரம். மரம் நடுற கேரக்டரில் இவர் நடிச்சிருக்கிறதும் அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பர். எல்லாருமே ஃபுல்லாக படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே பயங்கரமான காமெடி. 2 சாங் இருக்குது, 2 சாங்குமே நல்லா இருக்குது. டேரக்டர் சூப்பராக எடுத்திருக்காரு. கூல் சுரேஷ் அண்ணா வர சீன்ஸ்லாம் பயங்கரம். ஓவராலாக படம் வந்து ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான். ரொம்ப வல்கராக அந்த மாதிரியும் இல்லை. ஒரு நியூ இயருக்கு ஒரு படம் அந்த மாதிரி தான். செம்மையாக இருக்குது படம். எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பயங்கரமாக இருக்குது. செம. காக்கா படம் வந்து சூப்பராக இருக்குது. ரைட்டிங்காகவே நிறைய இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதில் நடித்த நடிகர்கள் எல்லாமே காமெடியாக இருக்குது. சென்ட்ராயன், முனிஷ்காந்த், இனிகோ பிரபாகர். படம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே பயங்கர காமெடி, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அங்கங்கே வந்து கொஞ்சம் சின்ன லேக்காக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு லவ் போர்ஷனாவோ ஒரு சின்ன மெசேஜாவோ, இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நடிகர் விவேக் சார் இருக்கார்ல, அவரோட இதை வச்சு ஒரு சின்ன மெசேஜும் சொல்லியிருக்காங்க. மரம் வந்து நம்ம நடலாம், அதனால் என்ன இது அப்படிங்கிறத வந்து ஒரு அழகாக போகிற போக்கில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 2 சாங் சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஃபீல்டில் வந்து அந்த இதெல்லாம் வந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து படத்தில் ஒரு சீன் வரும், அது மட்டும் சொல்லிடுறேன், ஃபுல்லாக சொல்ல வேணாம். இப்போ வந்து சென்ட்ராயன் வந்து ஹீரோயின்ட்ட வந்து லவ் சொல்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போவார். உடனேயே அந்த பொண்ணுகிட்ட இதை பிடிங்க ஒரு நிமிஷம் அப்படிம்பார். என்னென்னு பார்த்தா உள்ள கத்தி, கயிறு, ஆசிட்டு முட்டை அதெல்லாம் இருக்கும். என்னடா அப்படின்ற மாதிரி ஷாக்காக இருக்கும். கடைசியில் பார்த்தா நீங்கள் என்ன லவ் பண்ணலை, அந்த ஆசையை தூக்கி ஏன் மூஞ்சில் அடிச்சிருங்க, இல்லை அந்த கத்தியை தூக்கி ஏன் மூஞ்சில் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு ஆரம்பித்து ஒரு லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு காமெடியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லா பேரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். இந்த வருஷத்தில் வந்து நல்ல ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு காமெடி படம் வந்துருக்கு. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா காமெடியாக இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். காமெடி நல்லா, ஒரு ஹியூமர் நல்லா இருக்குது. ஸோ எங்கேயும் ஒன்றும் போரிங்காக இல்லை படம். ஸோ லேக் ஆகலை. ஆப்வியஸ்லி ஃபேமிலி அண்ட் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் படம். மெசேஜ்னு ஒன்றும் இல்லை ப்ரோ, ஜஸ்ட் ஒரு காமெடி படம் தான். மெசேஜெல்லாம் ஒன்றும் இல்லை. இவர் முனிஷ்காந்த் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் காமெடி நல்லா இருக்குது படத்தில். ஸோ ஆஃப்டர் இன்டர்வல் அவர் வந்துடுறாரு. ஸோ த்ரூ அவுட் வர்றாரு அதுக்கப்புறம். ஸோ மற்றபடி டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. காமெடி நல்லா இருக்குது. சாங்ஸ் பரவாயில்ல ப்ரோ. சாங்ஸ் வந்து நல்லதாக இருக்குது, கேட்கலாம். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கெவின் பேசுகிறேன். நான் எதிரே பார்க்கல, ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க படத்தை. மியூசிக்கில் என்ஜாய் பண்ணாங்க. காமெடிஸ்லாம் சூப்பர், வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாருக்கும் நன்றி. எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஃபஸ்ட்டு புத்தாண்டு எதுவுமா ஒரு காமெடி கலந்த ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் காக்காங்கிற படத்தில் வந்து நானும் நடிச்சிருக்கேன். நண்பர் இனிய பிரபாகர் வந்து இதில் லீடாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் சென்ட்ராயனும் மெயினாக பண்ணியிருக்கான், நடிச்சிருக்கேன். மணிமேகலை நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் எல்லாருமே பரமு, அப்புறம் முனிஷ்காந்த் கலையிருக்கார் இந்த படத்தில். சொல்லப்போனால் இது வந்து காமெடி ஒரு பட்டாளம் படம். இனியோ ஃபஸ்ட்டு காமெடி படத்தில் நடிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சாங் எல்லாமே நல்லா வந்திருக்கு. எல்லோரும் படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தேட்டரில் எல்லாம் ஆர்வரமாக சிரிக்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி. இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு காமெடி படமாக உங்கள் மத்தியில் வந்து பேசப்படும் நம்பிக்கை இருக்குது. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். அந்த படத்தை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஒரு நல்ல பொழுதுபோக்கான ஒரு படமாக இருக்கும். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தில் வரக்கூடிய முதல் படம் என்னோடய படம். ஒரு கம்ப்ளீட் காமெடி ஜானரில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நான் பண்ணதே இந்த ஒரு மனுஷனுக்காக தான். ஏன்னா லாக்டவுன்லேருந்தே அவர் என்ன வச்சு ஒரு படம் பண்ணி வேறு ஒரு கதையெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அது வேற ஒரு பேட்டர்ன் ஆஃப் மூவி. அதுலேருந்தே நான் மிஸ் ஆகக்கூடாதுங்கிற நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். கண்டிப்பாக நீங்கள் எனக்காக இது பண்ணணுன்னாரு. அதுக்காக பண்ண படம். அப்புக்குட்டி கூட இப்போ நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்புக்குட்டி நான் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். எல்லாரோட காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சென்ட்ராயனாக இருக்கட்டும், முனிஷ்காந்த் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பரமன் சார் அவரோட ஃபஸ்ட்டு படம், நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஒரு லீடாக நல்ல மெயின் லீடாக பண்ண இது ஒரு முக்கியமான படம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் அவர் தான். மேடம் மணிமேகலை மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் சொல்லி ஆகணும். 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே சாங்கை பார்த்து எல்லாமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குனாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மனுஷனுக்காக கண்டிப்பாக கொண்டு சேர்க்கணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இதனுடைய முதல் படம் வேறு ஜேனரில் பண்ணுறதை விட ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு படம் பண்ணணுன்றது என்னுடைய இலக்கு. ஒரு காமெடி டீமை வச்சு ஒரு கூட்டு முயற்சியோட
தேட்டருக்கு போனால் ஆடியன்ஸை ஏமாற்றி அனுப்பிடக்கூடாது, அவங்க கொடுத்த பணத்துக்கு வாய் விட்டு சிரிச்சிட்டு போகணும், வெளியில் திட்டிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணும் கருத்துமாக குவாலிட்டியாக ஆர்டிஸ்ட்லேருந்து கேமராவிலேருந்து டெக்னிக்கல்லேருந்து எல்லாம் ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நானும் ஆடியன்ஸோட படம் பார்த்தேன். நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் ரொம்ப மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பாராட்டாமல் மனமும் வந்து கை கொடுத்து பாராட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் படம் பார்க்குறவங்கள யாரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு நீங்கள் வெளியே போவீங்கன்றதுக்கு உத்தரவாதமாக இந்த படம் இருக்குன்றதில் நாங்கள் நம்புகிறோம். எல்லோரும் படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நான் மணிமேகலை. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். காக்கா பேர் மட்டும் இல்லை, காக்கா எப்படி தனக்கு கிடைச்ச உணவை பகிர்ந்து கொடுக்குமோ அந்த மாதிரி பரமன் சார் தனக்கு கிடைத்த வாய்ப்பில் எங்கள் எல்லாருக்குமே கொடுத்து ஒரு முழு நில நகைச்சுவை படம் பண்ணியிருக்காரு. நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கள். தேங்க்யூ. இவங்க கரெக்டாக சொன்னாங்க. எனக்கு கிடைச்சதை என் கூட இருக்க டெக்னீஷியன்லேருந்து ஆர்டிஸ்டில் எப்படி நான் காக்கா மாதிரி பகிர்ந்து கொடுத்தேனோ, எனக்கு என்ன கிடைச்சுன்னா, எனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துலேருந்து கனடாவிலேருந்து ஒரு ரேணுகா கிருஷ்ணசாமின்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சாங்க. நீங்கள் படம் பண்ணுங்கள், உங்கள் கதை கண்டிப்பாக ஜெயிக்கும், இந்த படம் மக்கள் வந்து ரசித்து ஏற்றுக்குருவாங்க, இதுக்கு நான் பணம் போடுறேன்னு நம்பி என்னை நம்பி படம் போட்டாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகலைன்றது இப்போ அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க, நானும் சந்தோஷமாக இருக்கேன். அவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை, இவங்கெல்லாம் இல்லைன்னா நானும் இல்லை. ஸோ ஒரு கூட்டு முயற்சியாக இந்த படத்தை முயற்சி பண்ணியிருக்கோம். எல்லாமே சாங் நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. இன்றைக்கி ஆடியன்ஸ் நீங்களும் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு உங்கள் மனசுக்குள்ள நீங்களே சொல்லிக்கிங்க படம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி. இப்போதைக்கு இந்த உத்தரவாதம் தான் கொடுக்க முடியும். படம் பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றி. படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களை சந்தோஷப்படுத்தும். ஏன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, காமெடி ஆர்டிஸ்ட் சீன் பை சீன் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களை சந்தோஷப்படுத்துறது எங்களோட நோக்கமே, இந்த படத்துடைய டைரக்ஷன் பண்ணுற நோக்கமே ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு ஒரு சீன்லேயும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். முனிஷ்காந்தா இருக்கட்டும், அப்புக்குட்டி அண்ணனா இருக்கட்டும், பொட்டாச்சி, இனிகோ பிரபாகர், குறிப்பாக என்னுடைய மியூசிக் டைரக்டரு 2 சாங் எனக்கு பெரிய லெவலில் பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த நம்ம படத்தோடைய சாங்கை வந்து கலைப்புலி தானு சார் நம்ம ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுவே என்னுடைய முதல் படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிரெடிட்டாக நான் நினைக்கிறேன். கலைப்புலி ஆடியோ நிறுவனத்துக்கும் கலைப்புலி தானு சார் அவங்களுக்கும் ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை என்னுடைய தயாரிப்பாளர் ரேணுகா கிருஷ்ணசாமி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் சென்னையில் ஒரு தயாரிப்பாளருக்கு படம் பண்ணுறது வேறு, கண்ணுக்கே தெரியாமல் இருந்து எனக்கு பணம் போட்டு படம் பண்ண சொல்லி எனக்கு ஆதரிச்சது, இப்போ வரைக்கும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை நான் பார்த்துக்கிட்டது. இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு பாண்டிங் இருக்காது. அது எனக்கே ஒரு ஆச்சரியம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஏமாத்தாது. தேட்டரில் போய் பாருங்கள், ஜாலியாக இருங்க. நன்றி. ஆமாம்.